ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு சரிங்களா. தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு லாஸ்ட் இயர் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ் கீ சரிங்களா. நமக்கு வந்து திறனாய்வு தேர்வு பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப போத் மீடியமில் இருக்கும். தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். மார்னிங் நமக்கான டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர்நூன் டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், மிங்கிளாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மட்டும் நினச்சிட்ருக்காங்க. தமிழ் வந்து இல்லை, இதில் வந்து மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இதுதான் நமக்கு வந்து கொஷின்ஸாக கேட்பாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 பிடிஎஃப்மே லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் சரிங்களா. ரைட் சைடு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கான மேக்ஸுக்கு இருக்கக்கூடிய கொஷினு. மேக்ஸ் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 60 கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து சயின்ஸு ப்ளஸ் வந்து சோசியல் சயின்ஸ் ரெண்டும் மிங்கிளாகி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 60 கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் 120 மார்க்ஸுக்கு நமக்கு வந்து என்ன நடக்கும், டெஸ்ட்டு இது எல்லாமே நடக்கும். இதோட பிடிஎஃப் 2 பிடிஎஃப்பும் நான் வந்து கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. எக்ஸாம்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷினில் மாடல் வந்து பார்த்துருங்க. ஆல்ரெடி நம்ம இதை வந்து அப்டேட் பண்ணோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் அண்ட் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுத போகிறீங்க அப்படின்னா இதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. எக்ஸாம் நீங்கள் படித்த கொஷின்ஸ் தான் வரும். ஸோ வந்து ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸாக கேட்பாங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் 9th and 10th படித்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க சரிங்களா. அதனால் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. இந்த கொஷின்ஸ் வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் ஆன்சர்ஸோடு இருக்குது. ஆன்சர் இல்லாமல் ஒரு சில பிடிஎஃப் இருக்குது. ஸோ அது வந்து மாடல் கொஷின் பேப்பராக டிஜி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணதான். மாடல் வேணும்னாலும் சொல்லுங்கள், ஏன்னா அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடையாது. ஃபைனல் டைமில் அதை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவை. இதுனா கவர்மெண்ட் அஃபிஷியலாக அவங்களே கொடுத்த ஆன்சர்ஸ் சரிங்களா. டிக் பண்ணியிருக்காங்க, ரெட் அண்ட் ப்ளூவில் டிக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்சர்ஸு நீங்கள் வந்து மார்க் பண்ணி படிச்சுங்க. பிடிஎஃப் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள், அல்லது லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்டாங்க, நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.